இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சட்ட புத்தகத்தை வச்சுட்டு பதிவேற்றுக்குனாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்வும் கூட நான் நினைக்கிறேன். 1975 இதே ஜூன் மாதம் 25ஆம் தேதி தான் இந்த பாரத நாடு இந்தியாவினுடைய எமர்ஜென்சி கொண்டு வந்தார் காங்கிரஸ் அரசாங்கம் தான். இந்திரா காந்தி அவர்கள் தான் எமர்ஜென்சி கொண்டு வராங்க. ஆனால் அந்த காங்கிரஸோடு சேர்த்துட்டு, அந்த சோனியா அம்மாவோடு சேர்ந்துட்டு, அந்த ராகுல் காந்தியோடு சேர்ந்துட்டு இன்றைக்கி சட்ட புத்தகத்தை வச்சுட்டு இவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. முதலாக சட்ட புத்தகத்தை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லை, சட்ட புத்தகத்தை மதிக்காமல் பண்ணது காங்கிரஸ் அரசாங்கம் தான். 1971 இந்திரா காந்தி தேர்தலில் போட்டியிட்டது செல்லாதுன்னு சொல்லி அலகாபாத் நீதிமன்றம் சொல்லுது. ராஜ்நாராயணனை எதிர்த்து போட்டிட்டு செல்லாதுன்னு சொன்னதுனால உடனடியாக நீங்கள் ராஜினாமா பண்ணணும். அப்படி ராஜினாமா பண்ணலைனாலையும் கூட உங்களுக்கு உண்டான அந்த அதிகாரங்கள் ஓட்டு போடுறதுக்கோ அல்லது உங்களுக்கு உண்டான பல பலன் கிடைக்காதுன்னு சொல்லும்போது உடனடியாக பாரத நாடு இந்தியா முழுவதும் எல்லா இடங்கள்லையும் எல்லா கட்சிக்காரும் பார்த்தீங்கன்னாக்கா உடனே ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் ராஜினாமா பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவோட இந்திரா முடிவு தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. 1975 இதே நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்? அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அன்றைய ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா நம்ம பக்ருத்தன் அலி அகமத் அவங்களுடைய கையெழுத்து மட்டும்தான். அவங்க தெளிவாக அதான் சொல்கிறது, பாராளுமன்றத்துக்கு கலந்துக்கல, யாரோட ஆதரவும் இல்லாமல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க. பாகிஸ்தானோட யுத்தம் நடந்தது கூட பார்த்தீங்கன்னாக்கா 71 நடந்தது. சீனாவில் யுத்தம் நடந்தது அதுக்கு முன்னாடி. எந்த பிரச்சனையும் இல்லை, பாரத நாடு முழுவதும் எந்த விதமான கலவரமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஒரே பிரச்சனை என்ன, இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது, அவ்வளோதான். அதுக்காக கொண்டு வந்தாங்க. அது தொடர்ந்து காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு என்ன பேர் போட்டிருப்பாங்க? மிசா ஸ்டாலின் தான் போடுவாங்க. ஏன்னா அவர் மிசாவில் உள்ளே போனார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவரை அடித்து தன்னால் தடுக்க போன சிட்டி பாபு அன்னைக்கு செத்து போயிட்டார். நீ ஆற்காடு வீராசாமி பார்த்தீங்கன்னா நீ காது கேட்கல. ஏன் காது கேட்கலனாக்கா அன்னைக்கு அடிச்சதுன்னு சொல்கிறாங்க. மிசாவில் வைகோபால்சாமி உள்ளே போயிருந்தாங்க. ஏன் இவங்கெல்லாம் இன்றைக்கி எல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி காங்கிரஸோட சேர்ந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதே சட்டத்தை இன்றைக்கி இவங்க கொண்டு வராங்க. இதுக்காக பாடுபட்டது அன்றைய மிசாவை எதிர்த்து பாடுபட்டவள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணன் உடனே உள்ளத்துக்கு போடுறாங்க. 25ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. உடனடியாக ஜெயபிரகாஷ் நாராயணன் கைது செய்யப்படுறாங்க. மொராரிதாஸை கைது பண்ணுறாங்க. வாஜ்பாய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவரும் கூட முன்னாள் பாரத பிரதமராக இருந்த எங்களுடைய தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாயை கைது பண்ணுறாங்க. லால் கிருஷ்ண அத்வானியை கைது பண்ணுறாங்க. பிஜேபியினுடைய தலைவராக இருந்த லால் கிருஷ்ண அத்வானியை கைது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய RSSல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் கைது பண்ணாங்க. ஏன்னா தேசத்துக்காக பாடுபட்டதுனால கைது பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரே ஒரு பேப்பரு கூட பிரிண்ட் ஆகாமல் இருக்க போகிறதுக்காக அத்தனை மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஒரு மறுநாள் எந்த பேப்பரும் வரல, எந்த பேப்பரில் நியூஸ் வரக்கூடாதுன்றதுனால எல்லா மின்சாரம் கட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான நீதிமன்றங்களும் செயல்படாமல் தடுத்தாங்க. நீதிமன்றங்கள் செயல்படவில்லை. ரோட்டில் போகிறவன் வர்றவன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அத்தனை பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே கருத்தடை பண்ணாங்க. 1 கோடி பேருக்கு மேலே கருத்தடை பண்ணாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே எமர்ஜென்சி தான் தமிழகத்தில் திமுக நடத்துது. அன்னைக்கு காங்கிரஸ் நடத்துது, இன்னைக்கு திமுக நடக்குது. போன வருஷம் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், 22 பேர் மரக்காணத்தில் விஷ சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. 22 பேர். என்ன சொன்னாங்க, நாங்கள் உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம், இனி ஒரு மரணம் நடக்காது, இதெல்லாம் அவங்க பேசினாங்க. உடனே நடந்துச்சு, இன்னைக்கு திரும்பவும் 59 பேர் இறந்துருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 59 பேர் செத்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அதை எதிர்த்து போராடுற பாரதிய ஜனதா கட்சிக்காரனை கைது பண்ணுறாங்க. பர்மிஷன் தரல. சாதாரணமாக நாங்கள் கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு கூட இந்த அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கல. காரணம் என்ன, இவங்களும் ஒரு எமர்ஜென்சி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே எமர்ஜென்சி இப்போ இவர் பண்ணுறாரு. விஷச்சாராயம் விற்கிறது யார்? திமுககாரன். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை கடத்தின்னு தமிழகம் முழுக்க சப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திமுகவை சேர்ந்தவர். அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாபர் சாதிக். அவங்க திமுகவில் இருந்தவர்.
இப்படி தொடர்ந்து மோசமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய, அதாவது காங்கிரஸினுடைய மறு உருவமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக இருக்குது. அந்த எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்ட நாட்டு மக்கள் மறந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சட்ட புத்தகத்தை வச்சிருக்கக்கூடிய சோனியா காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, ராகுல் காங்கிரஸ்காரரு. அதே மாதிரி தமிழச்சி தங்கப்பாண்டினா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சட்டத்தை பற்றி பேசக்கூடிய திருமாவளவனாக இருந்தாலும் கூட சட்டத்தை முடக்குனது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தான். இதுவரை எந்த விதமான அரசாங்கத்தின் மேலேயும் கூட நரேந்திர மோடி 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தாலும் கூட எந்த அரசாங்கத்து மேலேயும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. எமர்ஜென்சி நாம கொண்டு வரவும் இல்லை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மோடி விமர்சனம் பண்ண கம்முன்னு இருக்கிறாங்க, ஸ்டாலின் விமர்சனமான அடுத்த நிமிஷம் தூக்கி உள்ள போடுறாங்க. அப்படி ஜனநாயக ரீதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திர மோடி ஆட்சியினுடைய அதிகாரம் தான். அதாவது என்ன விஷயம்னா, இவங்க தான் விற்கிறாங்க. இவங்க விற்கிறதுனால அதை வந்து அதை ஊக்கப்படுத்துறாங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சா உடனடி சாவு. இவங்க தயார் பண்ணக்கூடிய டாஸ்மாகில் விற்கக்கூடிய அது கனிமொழிதாக இருந்தாலும் சரி, ஜெகத் ரட்சகந்தா இருந்தாலும் சரி, இவங்க யார் தயார் பண்ணக்கூடிய அத்தனையும் கொடுத்தா 6 வருஷமோ 6 மாதமோ கழிச்சு கட்டாயம் சாவ தான் போகிறாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு. பாருங்கள், இந்த அம்மா என்ன சொன்னால், தமிழகத்தில் வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 7%, தமிழகத்தில் மட்டும் 10.5%. 10%ங்க, 10.5% வந்து இளம் விதவைகள் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அதிகமான காரணம் போதையால் தான். இந்த விஷச்சாராயம் மட்டும் இல்லை, அந்த டாஸ்மாகில் குடிக்கிறது, இதனால் நடக்கக்கூடிய விபத்துகள், அதனால் உருவாகக்கூடிய கலவரம், இதுதான் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கேள்வி கேட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரியாதுன்னு போயிடுறாங்க. அந்த அம்மா என்ன சொன்னால், முதல் அதாவது ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றால் முதல் கையெழுத்து மதுவிலக்குக்காக எங்கள் அண்ணன் கையெழுத்து போடுவார். இப்போ எங்கள் அண்ணன் என்னானாரு, ஏன் கையெழுத்து போடல? முழுக்க முழுக்க திமுகவினுடைய ராஜ்யம். நான் தான் சொல்கிறேன் சார், அன்னைக்கு இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சியை விட இன்னைக்கு திமுக பண்ணுற எமர்ஜென்சி அதிகமாக இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். மக்களை ஏமாற்றக்கூடியது, மக்களை அழிக்கக்கூடிய விஷயத்தை தான் அன்றைக்கி காங்கிரஸ் பண்ணால், இன்றைக்கி இவங்க பண்ணாங்க. என்ன வித்தியாசம், எல்லாம் மறந்துட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பாராளுமன்றத்து முன்னாடி நிற்கிறாங்க. சட்டத்தை மதிக்காதவர்கள் காங்கிரஸ்காரன், சட்டத்தை மதிக்காதவன் திமுககாரன். அவன் தான் இன்றைக்கி சட்ட புத்தகம் வச்சு பேசிட்டு இருக்கிறான்.